ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 நடக்க போது 10 டீமோட ஓபனர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. எஸ், 10 டீம்லையுமே யாரு ஓபன் பண்ணுவா அண்ட் அவங்க போன வருஷம் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கறத பத்திலாம் 2 வீடியோவா டிஸ்கஸ் பண்ணலாம். இது பார்ட் 1 வீடியோ. இதுல ஒரு 5 டீமை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளிசிஸ் அண்ட் விராட் கோலி 2 பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க. இன்கேஸ் விராட் கோலியோட அவைலபிலிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல கேமரூன் கிரீன் ஓபன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, பட் ஆனா இன்னும் அதை பத்திலாம் அபிஷியல் நியூஸ் வரல அப்படிங்கிறதுனால இப்ப விராட் கோலி வச்சே நம்ம பேசலாம். ஃபேப் அண்ட் விராட் கோலி லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே ஆர்சிபிக்காக ஆடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஃபேப் டு பிளிசிஸ் 14 மேட்ச்ல 730 ரன் அடிச்சிருக்காரு. விராட் கோலி 14 மேட்ச்ல 639 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. அதுவும் விராட் கோலி 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபேப் டோட்டலா 850 கிட்ட வந்து அடிச்சிருக்காரு. போன வருஷம் 2 பேருமே நல்லா ஆடி இருக்காங்க. சோ ஒரு சக்சஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப் அப்படினே சொல்லலாம். இந்த வருஷமா அது கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிளாக் பஸ்டர் ஓபனிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். எஸ், மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமே தெரியும், ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் இவங்க 2 பேரும் தான் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருக்கிட்டயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 பேருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அதனாலேயே இவங்க ரொம்ப சக்சஸா இருக்காங்க. லாஸ்ட் இயர் ரோஹித் சர்மாவுக்கு பெருசா அமையல, பட் இஷான் கிஷன் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாரு. 2 பேருமே 16 மேட்ச் ஓபன் பண்ணி ரோஹித் 332 ரன், இஷான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 454 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாங்க. ஓகே, அதுல ஒரு சில மேட்சஸ் ரோஹித் மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன், பட் டோட்டலா இது ஓகே. ஆனா 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர்ஸ் அண்ட் இவங்களுமே வந்து மற்ற டீமுக்கு பயங்கரமா டஃப் கொடுப்பாங்க. அது ரோஹித் சர்மா வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் கேம்பெயினுக்கு அப்புறம் திரும்பி வராரு. அண்ட் இப்போ அவர் கேப்டனும் இல்ல, ரொம்ப ஃபீல் ஃப்ரீயா விளையாடலாம். அண்ட் இஷான் கிஷன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல டிஒய் பட்டியல் இதுல இருந்து வெளில வராரு. ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பிசிசிஐக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன். ஸோ அவரும் நல்லா ஆடுவாரு அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் பேர் அப்படின்னா டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் ஐகாட் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெவான் கான்வே கிடையாது. சோ அதனால ருத்ராஜ் ஐகாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறாங்க. ருத்ராஜ் ஐகாட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் இயர் கூட 590 ரன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் நல்லா விளையாடுறாரு அப்படின்னா சிஎஸ்கே நல்லபடியா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா கப் அடிச்ச 2 வருஷமே அவர் ஓபனரா ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. சோ இந்த வருஷம் ரச்சின் ரவீந்திரா முதல் ஐபிஎல் வேற, அவர் தான் பண்ணுவாரா ஓபனுங்கிறது கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆனா வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா ப்ரூவ் பண்ணிடுவாரு. ஒரு சின்ன பையன், எக்ஸைட்டிங் யங்ஸ்டர், ரொம்ப நல்லா ஆடிட்டு வர்றாரு நியூசிலாந்துக்காக. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை நான் வைக்கிறேன். நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து 4ஆவதா எனக்கு பிடிச்ச ஒரு டீம் அப்படின்னே சொல்லலாம் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃபரெண்டான ஓப்பனிங் தான் இருக்க போகுது. குவிண்டன் டி காக் அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் இவங்க 2 பேரும் ஓபன் பண்ண போறாங்க. குவிண்டன் டி காக் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். லாஸ்ட் இயர் அவருக்கு நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கல. பட் ஆனா இந்த வருஷம் அவர் வந்து டெஃபினெட்லி ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் ஒரு டோட்டலாவே 4 மேட்ச் தான் விளையாண்டு இருந்தாரு எல்எஸ்ஜிக்காக. அதுலயும் 143 அடிச்சிருந்தாரு. அதுலயும் ஒரு 50, ஆக்சுவலி ஹையஸ்ட் ஸ்கோர் 70 அடிச்சிருந்தாரு. ஓகே, அண்ட் இங்கிட்டு தேவ்தத் படிக்கல் ஒரு எக்ஸலண்டான ஒரு டொமஸ்டிக் சீசன், அதை தாண்டி இன்டர்நேஷனல் டெபியூ ஆகி நல்லா ஆடி இருக்காரு ஒரு டெஸ்ட் மேட்ச். இதெல்லாம் தாண்டி அவருக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் அப்படின்னா அந்த ஓப்பனிங் தாங்க. ஏன்னா ராஜஸ்தான் அவரை தேவையில்லாம நிறைய இடங்கள்ல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜி அவருக்கு சூட்டபிளான ஒரு டீம். அவரோட டீம்மேட் கேஎல் ராகுல் இருக்காருல்ல, அவரோட ஸ்டேட் டீம்மேட், அவரோட டீம் தான் எல்எஸ்ஜி. ஸோ அந்த ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கலுக்கு ஒரு எக்ஸலண்டான சீசனா இது அமைகிறதுக்கு நிறையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எக்ஸைட்டிங் பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து கமிங் டு தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பூமை வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சைடு ஜாஸ் பட்லர், இன்னொரு சைடு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். என்னங்க இது, என்ன மாதிரி டீமுங்க அப்ப அது. ஐயோ, அவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து செம எக்ஸைட்டிங் ஓபனர்ஸ் நான் சொன்ன லிஸ்ட்லயே. ஏன்னா 2 பேர்னாலுமே பயங்கரமா ஆட முடியும். 2 பேருமே பவர் பிளேயை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரீசெண்டா அவர் இன்டர்நேஷனல்ல பூந்து அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இங்கிட்டு ஜாஸ் பட்லர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அண்ட் அவரை பார்த்தா திரு
சிறை தீ பிடிக்கும் அது மாதிரி தான் அவரும். ஓகே, ஒரு பிளாக் பஸ்டர் பேட்ஸ்மேன், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர். அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்பா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த 5 டீம்ல என்னைய பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் பேர் அப்படின்னா அது டெஃபினெட்லி வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் 5 டீமை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.